இன்றைக்கி ப்ராக்கோலி ஃப்ரைட் ரைஸ் அதுதான் நான் செஞ்ச குக்கிங். இந்த ரெசிபி ஹேமா சுப்ரமணியம் அவங்களோடது. ஒரு ப்ராக்கோலி எடுத்து இதை சின்னதாக கட் பண்ணி பிளான்ச் பண்ணிட்டேன். சட்டி காய வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதையும் சூடாக்கிட்டு அதில் சன்னமாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்த பிறகு இது நல்லா வதங்கி வரும். அந்த பருவத்தில் தான் அடுத்தடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து சேர்க்க வேண்டியது இதில் நமக்கு பிடிச்ச காய்கறி கலவை, பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி அதை தான் நான் இப்போ சேர்க்குறேன். இப்போது இதையும் சேர்த்து நம்ம ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ராக்கோலி பீசஸ் அதையும் தண்ணியை சுத்தமாக ட்ரை பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். இது எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது அடுத்தடுத்து நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்களை சேர்த்துக்க வேண்டியதான். இதில் மசாலா பொருட்கள் வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதற்கு பிறகு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டியது டார்க் சோயா சாஸ். சோயா சாஸ் அதிகம் சேர்த்துடக்கூடாது, ஏன்னா டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். இந்த டைமில் நம்ம சோயா சாஸ் சேர்த்துட வேண்டியதான். சொன்ன மாதிரி அதிகம் சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக போதும். இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அதில் செஸ்வான் சட்னி அதையும் சேர்த்துக்க வேண்டியதான். இதெல்லாம் சேர்த்த பிறகு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா அப்படியே கிளறி விட்டுற வேண்டியதான். எல்லாம் ப்ராப்பராக மிக்ஸ் ஆன பிறகு வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்து கிளற வேண்டியதான். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இந்த வேக வச்ச சாதங்கிறது பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் இல்லைனாலும் நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம். சாதம் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா அதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு வடித்த சாதத்தை ஆற வச்சுட்டு செஞ்சால் நல்லா இது மாதிரி உதிரியாக வரும். ஃப்ரைட் ரைஸ் உதிரியாக வந்தால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான ஒரு ரெசிபி.